வந்து அனுபவ அறிவை கொண்டே தன்னுடைய காரியங்கள் எல்லாம் நல்ல வகையாக சாதிச்சுக்குவாங்க. இதிலிருந்து மே 14 வரை இவர்களுக்கு நல்ல சூரியனால் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 7ஆம் தேதி 1ஆம் மாதம் 2026 புதன்கிழமை, தமிழ் மாதம் மார்கழி. இன்றைய சூரிய உதயம் 7:24க்கு, சூரிய அஸ்தமனம் 7:13க்கு. இன்றைய திதி தேய்பிறை சதுர்த்தி. தேய்பிறை சதுர்த்தி திதி முடியும் நேரம் இன்று காலை 9:23க்கு. அதன் பிறகு பஞ்சமி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரமாக மகம் நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று மதியம் 2:26க்கு. அதன் பிறகு பூரம் நட்சத்திரம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் முதலில் சித்த யோகம், பிறகு அமிர்த யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 7:23 8:52 வரை. அதன் பிறகு மத்தியான வேளையில் 2:47 4:16 வரை. இரவு வேளையில் 8:12 9:11 வரை. ராகு கால நேரம் இன்று மதியம் 1:18 2:47 வரை. யமகண்ட நேரம் காலை 8:52 10:21 வரை. கூலிகன் காலை 11:49 1:18 வரை. சந்திராஷ்டம ராசி மகர ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். இவர்களுக்கு நாளை இரவு 9:09க்கு சந்திராஷ்டமம் முடிவடையும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு அச்சம், ரிஷப ராசிக்கு சுகம், மிதுன ராசிக்கு ஆக்கம், கடக ராசிக்கு சலனம், சிம்ம ராசிக்கு ஆர்வம், கன்னி ராசிக்கு சிரமம், துலாம் ராசிக்கு ஊக்கம், விருச்சிக ராசிக்கு நலம், தனுசு ராசிக்கு நிறைவு, மகர ராசிக்கு இரக்கம், கும்ப ராசிக்கு வெற்றி, மீன ராசிக்கு புகழ். தொடர்ந்து நம்ம ஆங்கில புத்தாண்டின் ராசி பலன் பார்க்கிறோம். மிதுன ராசிக்காரர்களுக்கு மிதுன ராசியிலே புதன் ராசிநாதனாக இருக்கிறார். இவர்கள் அனுபவ அறிவை கொண்டே தன்னுடைய காரியங்கள் எல்லாம் நல்ல வகையாக சாதிச்சுக்குவாங்க. இவர்களுக்கு இந்த புத்தாண்டு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. இவர்களுக்கு இருக்கிற சிரமங்களும் விலகும். நல்ல முன்னேற்றம், வியாபாரத்தில் லாபம், இது போல் நிறைய நல்ல விஷயங்கள் இவர்களுக்கு இந்த வருஷம் ஆங்கில புத்தாண்டு இவர்களுக்கு தருகிறது. இவர்கள் குறிப்பாக இவர்கள் எடுக்கும் புதிய முயற்சி எல்லாம் நல்ல விதமாக இவர்களுக்கு ஆதரவாகவே இருக்கிறது. மிதுன ராசியிலே மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். இவர்களுக்கு மார்ச் 15 மே 14 வரை. அடுத்தது ஆகஸ்ட் 18 செப்டம்பர் 17 வரை. நவம்பர் 17 டிசம்பர் 15 வரை காலங்களிலே இவர்கள் நினைத்த காரியத்தை நினைத்தவாறு நடத்தி கொடுக்க சூரிய பகவான் இவர்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருப்பார். சூரிய பகவானின் அருள் இவர்களுக்கு இந்த காலகட்டங்களிலே நிறைய இருக்கும். வேலையிலும் முன்னேற்றம் வரும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும் நிறைய நெருக்கடிகள் நீங்கும். மார்ச் மாதம் 15 மே 14 வரை இவர்களுக்கு நல்ல சூரியனால் நல்ல நிலைகள் இவர்கள் எடுக்கும் முயற்சியிலே நல்ல விஷயங்கள் இவர்களுக்கு நடக்கும். பொதுவாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு மிக சிறப்பாகவே இருக்கிறது. அடுத்தது நாளைய தேதியில் நம்ம அடுத்த ராசியை பற்றி பார்க்கலாம். கடகராசி எப்படி இருக்குது ஆங்கில புத்தாண்டுக்கு என்று பார்ப்போம். நன்றி, வணக்கம்.